ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறுதானியத்தில் ஒரு பொங்கல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் ஒரு டம்ளர் சாமை அரிசி எடுத்து கழுவி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இது ஊறிடுச்சு. இதுலேயே அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வறுத்து எடுத்துடலாம். அப்படியே லைட்டாக வறுத்தா போதும். நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். குக்கரை வச்ச உடனே நான் கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்க்குறேன். இது இந்த மிளகு ஜீரகம் பொரியறதுக்காக 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். அப்புறம் தாளிக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதனால் நான் கொஞ்சமாக விட்டுருக்கேன். இந்த எண்ணெயும் நம்ம சாப்பாட்டுக்கும் நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மையை கொடுக்கும். அதுக்காகவும் சேர்த்துருக்கேன். பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி நம்ம பாசி பருப்பை மறுபடியும் நான் கழுவி தான் இதில் சேர்த்துருக்கேன். சாமை அரிசியும் பாசி பருப்பும் இதில் சேர்த்துட்டு அரிசி எடுத்து அதே டம்ளரால் 5 டம்ளர் நான் தண்ணியை சேர்க்குறேன். அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்தோம், 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றுற பின்னாடி கொஞ்சமாக கலர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துட்றேன். இப்போ ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வெயிட்டு வச்சாச்சு. ஒரு 4 அல்லது 5 விசில் வரட்டும். அந்த பின்னாடி திறந்து பார்க்கலாம். 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இப்போ வெயிட் எடுத்துட்டு குக்கர் மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்லா சூப்பராக சாமை அரிசி வெந்துருச்சு. எல்லாமே பருப்பு அரிசி எல்லாமே கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். நான் இஞ்சி தோலை சீவிட்டு அப்படியே துருவி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பெருசாக ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 கூட சேர்த்துருக்கலாம். மிளகு ஜீரகமும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகை 1-2 நுணுக்கி எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, இதோட பெருங்காயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு நான் நெய் சேர்க்கிறேன். நெய் சூடானதும் நான் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்து வைக்கிறேன். நல்லா ஒரு பொன்னிறம் வந்த உடனே எடுத்துக்கலாம். பொன்னிறம் வந்த உடனே எடுத்துட்டேன். இப்போ இதில் மிளகு ஜீரகத்தை நான் சேர்க்குறேன். இஞ்சி துருவலையும் சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்க்குறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்க்குறேன். இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். எல்லாம் நல்லா வறுபட்ட பின்னாடி நம்ம இந்த பொங்கல்ல இதை எடுத்து சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நெய்யை நான் இதில் சேர்க்கிறேன். முந்திரி பருப்பையும் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு பவுலுக்கு எடுத்து மாற்றிடலாம். நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான சாமை அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. தட்டில் வச்சாச்சு. பாருங்க எப்படி நல்லா வழுக்கிட்டு விழுகுது.
நல்ல சிறுதானியத்தில் சாமை அரிசி நல்ல ஒரு சத்தான இது வந்து பொங்கல். இந்த பொங்கலை எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லையும் பக்கத்துலேயே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. நன்றி.